லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறதுக்கு பெஸ்ட் உதாரணமாக நம்மளோட கண் எதிரே இந்தியாவில் நேற்று இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஏர் இந்தியாவோட பிளைன் 171 இது நம்மளோட இந்தியா அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளைன் 242 பேசஞ்சர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளார மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்குள்ளே போயிட்டாங்க. இந்த பிளைனில் ட்ரிப்புக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க, இன்ஃப்ளூயன்சர், குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாது நம்மளோட இந்தியன்ஸ் லண்டனில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, வெக்கேஷனுக்காக வந்தவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. பல கனவுகளோட லண்டனுக்கு போய் ரீச் ஆகிடுவோம்னு நினச்சி அந்த பிளைனில் இருந்தவங்க எல்லாருமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே டிசாஸ்டரில் போய் மாட்டி இறந்து போகிறாங்க. பட் லக்கீலி அந்த பிளைனில் இருந்த ஒரு பர்டிகுலர் பேசஞ்சர் தப்பிச்சிட்டாருன்றதை நம்மளால் இப்போ வீடியோஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது. இந்தியா மட்டும் கிடையாது, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மொத்தமுமே இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே சோகமான விஷயம்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம், இது நடக்காமல் இருந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்றது தான் எல்லாரோட யோசனையாகவும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பிளைனுக்கு என்னதான் ஆச்சுன்றதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இது எங்கே நடந்ததுன்னா நம்மளோட இந்தியாவில் குஜராத்தில் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா ஜூன் 12 நேத்திக்கு மத்தியானம் கிட்டத்தட்ட 1:40 மணி அளவுக்கு நடந்திருக்கு. அண்ட் என்ன நடந்ததுன்னா இந்த ஃப்ளைட்டு யூஸ்வலாக டேக் ஆஃப் ஆயிருக்கு. டேக் ஆஃப் ஆகி லெஸ் தென் அ மினிட், ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே பைலட்ஸ் மேடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏடிசி கிட்ட. இந்த மேடே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தான் பைலட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் இருக்கும்போது. ஸோ மேடே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேடேக்கு ஏடிசி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பைலட்ஸோட சிக்னல் கட் ஆயிருது. ஏடிசினால பைலட்ஸ் காண்டாக்ட் பண்ண முடியல. அவங்க அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சிக்னல் கட் ஆயிடுது. ஃபிளைட் ரேடார்ல கூட இந்த ஏர்கிராஃப்ட் ரன்வேல நின்றுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அது ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா சிக்னல் கட் ஆயிடுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களுக்கு நான் இந்த பிக்சர் காட்டுறேன். இந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஃபிளைட் நின்றுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ரன்வேல அது மூவ் ஆகுது. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கிட்ட சிக்னல் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போய் தான் அது கிராஷ் ஆகுது. ஸோ அது சிக்னல் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ரேடார்ல கேப்சர் ஆகல, சிக்னல் கட் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் 2 வீடியோ நல்லா வைரல் ஆகுறத பார்க்க முடியுது. ஒரு வீடியோ ஃபோனில் கேப்சர் பண்ணது, இன்னொரு வீடியோ சிசிடிவியோடது. இந்த 2 வீடியோலையுமே கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, பிளைன் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிளைன் கிளைம் ஆகாமல் கீழே போய் ஒரு பில்டிங்க்கு பின்னாடி விழுந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு ஒரு பெரிய அளவில் நெருப்பு உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியுது. இதில் இன்னொரு மிகப்பெரிய சோகம் என்னன்னா, இந்த பிளைன் எங்கே போய் கிராஷ் ஆச்சுன்றது தான். இந்த பிளைன் போய் கிராஷ் ஆன இடம் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்டல்னு சொல்றாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்னு சொல்றாங்க. அந்த மெடிக்கல் ஹாஸ்டல்ல அது லஞ்ச் டைம்ன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்பதான் அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத வாழ்க்கைன்றது புரிய வருது. இந்த கிராஷ்ல அங்கிருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்கன்றது ரொம்பவே சோகமான விஷயம். ஓகே, இந்த பிளைனுக்கு என்ன தான் ஆயிருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பைலட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுத்ததை படித்தும் பார்த்தும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த வீடியோவில் தெரிகிற ஒரு விஷயம், இந்த ஃப்ளைட் ரன்வேயோட எட்ஜுக்கு போயிட்டு தான் டேக் ஆஃப் ஆயிருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாக எல்லா ஃப்ளைட்ஸும் இந்த ரன்வேயோட எட்ஜுக்கு போய் டேக் ஆஃப் ஆகாது. இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டெசிக்னேட்டட் டேக் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரன்வே மார்க்கிங்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் நீட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டெசிக்னேட்டட் த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட் டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் எட்ஜ் வரைக்கும் போயிட்டு டேக் ஆஃப் ஆயிருக்குன்னா பைலட்ஸுக்கு அப்பவே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அவங்க இதை அபார்ட் பண்ணலன்ற கேள்வியும் உருவாகுது. பொதுவாக ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகும்போது அதுக்கு குறிப்பிட்ட ஸ்பீட் ரேஞ்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு V2 இது டேக் ஆஃப் சேஃப்டி ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. பேசிக் மினிமம் ஸ்பீட் டேக் ஆஃப் கிளைமுக்கு தேவைப்படுறது. VR இது ரொட்டேஷன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போதான் பைலட்ஸ் ஏர்கிராஃப்டை லிஃப்ட் பண்றதுக்காக அவங்களோட த்ராட்டில் புல் பண்ணுவாங்க. V1 இந்த ஸ்பீட் தான் டிசிஷன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஏர்கிராஃப்ட் இந்த ஸ்பீட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இன்ஜின் ஃபெயிலியர் இருந்தால் கூட ஏர்கிராஃப்ட் அபார்ட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ராப்ளம் ஆகிடுன்றதுனால. ஸோ இந்த பிளைன் இந்த V1 ஸ்பீடை ரீச் பண்ணியிருக்கலாம். அதனால பைலட்ஸ் அபார்ட் பண்ணாமல் டேக் ஆஃப் கண்டினியூ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவில் தெரிகிற ஒரு விஷயம், பைலட்ஸ் டேக் ஆஃப் ஆன உடனே லேண்டிங் கியரை ஏன் ரிட்ராக்ட் பண்ணலை அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கும் வரும். பட் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்படி லேண்டிங் கியர் எமர்ஜென்சி
சுச்சுவேஷனில் ரிட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஃப்ளைட் வந்து ஃபோர்ஸாக கீழே டச் ஆகும்போது அந்த இம்பேக்டை வந்து லேண்டிங் கியர் அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த இடத்துக்கிட்டேயே பைலட்ஸ் வந்து லேண்டிங் கியரை ரிட்ராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிளைன் வந்து டைரக்டாக ஃபியூஸ்லேஜில் போய் ஹிட் பண்ணியிருக்கும். இந்த பிளைனோட மெயின் பாடின்னு சொல்லப்படுற ஃபியூஸ்லேஜ் நேராக போய் கீழே அடிச்சிருக்கும். இம்பாக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதே வந்து லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் பண்ணாததுனால முதல்ல லேண்டிங் கியர் தான் கீழே டச் ஆயிருக்கும். ஸோ இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. மூணாவது விஷயம், ஃப்ளைட் ரேடாரில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா ஏர்கிராஃப்ட் இருந்த ஆல்டிடியூட் அண்ட் ஸ்பீடுக்கு அதுக்கு மேக்ஸிமம் த்ரஸ்ட் கிடைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்டால் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஏர்கிராஃப்டில் பேங்கிங்கும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏர்கிராஃப்ட் ஒரு பக்கமாக சாஞ்சுது அப்படின்னா அதை வந்து பேங்கிங்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குன்றத ஒரு ஆங்கிள் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதை பேங்க் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்கிராஃப்டில் நம்மளால வீடியோலே தெளிவாக பார்க்க முடியுது ஏர்கிராஃப்ட் வந்து சாயலை நேராக தான் இருக்குன்றது. அடுத்ததாக ஃப்ளாப்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இது ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போது ரொம்பவே முக்கியமாக யூஸ் பண்ணுறப்படுற ஒரு பர்டிகுலர் பார்ட்டு. இது வந்து விங்கில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஃப்ளாப்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது இதோட ஆங்கிள் வந்து 5லேருந்து 15 டிகிரி அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அகைன் இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் டைப்பை பொறுத்தும் வந்து மாறும். ஸோ இங்கே வந்து ஏர்கிராஃப்டோட ஃப்ளாப்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அகைன் வீடியோ ரொம்ப கிளியராக இல்லாததுனால யாருனாலே ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க முடியல. கடைசி பாயிண்ட், ராட். இது வந்து ரேம் ஏர் டர்பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்கிராஃப்டோட ஃபியூஸ்லேஜ்க்கு கீழே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்போ ஃப்ளைட்டில் வந்து எலக்ட்ரிக் பவர் போயிடுச்சு அப்படின்னா இந்த ரேட்னால வந்து எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இன்ஜினில் வந்து ஏதோ பவர் சப்ளை இல்லாது அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த ரேட்னால எலக்ட்ரிக் பவர் சப்ளை பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். இந்த ரேட்டை பைலட்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் வந்து இந்த ரேட்னால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்ஜின்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், அதுக்காக வந்துட்டு பவர் சப்ளைக்காக இந்த ரேட்டை வந்து பைலட்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்றாங்க. இதுதான் டெக்னிக்கலா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பைலட்ஸ் வந்து கெஸ் பண்றாங்க. இன்னொரு சைட்ல ஏர் இந்தியாவோட பிளைனை மெயின்டைன் பண்ணது ஒரு டர்க்கிஷ் டீம்னு சொல்றாங்க. அண்ட் ரீசெண்டா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால, அதாவது நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் வந்தப்ப டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தனால ஏர் இந்தியா வந்து ரீசெண்டாக இந்த டர்க்கிஷ் டீமை ஷிஃப்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னால் வந்து வாசிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி பிரச்சனைனால கண்டிப்பாக இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண டர்க்கிஷ் டீமையும் வந்து கொஸ்டின் பண்ணணும்னு சில பேர் வந்து சொல்றதையும் பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு சைடில் போயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போயிங்க்கு வந்து இது புதுசு கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸில் அவங்களோட ஃப்ளைட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் ஆனால் போயிங் 787 ட்ரீம் லைனருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஏர் இந்தியாவோட பிளைன் வந்து போயிங் 787 ட்ரீம் லைனர் 787 ட்ரீம் லைனர் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகிறது இதுதான் முதல் முறையா. பட் மற்ற டைப் ஆஃப் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் போயிங்கில் நிறையவே வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாது போயிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்த சில பேரே வந்துட்டு போயிங் வந்து காசை கம்மி பண்ணுறதுக்காக டெக்னிக்கலில் வந்துட்டு சரியாக அவங்க பண்ணுறதில்ல, நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ஏரோப்ளைனை உருவாக்குறாங்கன்ற மாதிரி அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்களே விசில் ப்ளோவர்ஸாக மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் உண்மையிலே என்ன நடந்துச்சு, டெக்னிக்கல் ஃபெயிலியரா, ஹியூமன் எரரா, இல்லை வேணும்னே மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாததுனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சான்றதை இனி வரும் வாரங்கள் மாதங்களில் DGCA, FAA இவங்க எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் உண்மை என்னன்றதை வெளியில் கொண்டு வரணும். ஒரு நல்ல விஷயம், ஏரோப்ளைனோட டெயில் பார்ட் வந்து நம்மளால அந்த பில்டிங்கில் பார்க்க முடியுது. ஸோ பிளாக் பாக்ஸை கண்டிப்பாக நல்லபடியாக ரெக்வயர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் வரும் நாட்களில் என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சுன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏர் இந்தியா சைடில் இருந்தும் நம்மளோட கவர்மெண்ட் சைடில் இருந்தும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஏர் இந்தியாவை ஓன் பண்ணிட்டு இருக்க டாடா குரூப்ஸ் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரொம்பவே வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை. நம்மளோட இந்தியாவுக்கு இது ஒரு கருப்பு தினம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அந்த பிளைன்ல இருந்த பேசஞ்சர்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாத அதில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பற்றி பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நியூஸஸ், ஏர்கிராஃப்ட் ஃபேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskir Renraj. Bye bye, take care.